ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கூழ் கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அது இன்றைக்கி நாங்கள் சாயந்தரமாக அதை காய்ச்சுவோம். எப்படின்னு நீங்கள் பாருங்கள். அடுப்பு செட் பண்ணி வச்சுருக்குறோம். 2 அண்டாவில் தான் காய்ச்சுவோம். ஏன்னா நாங்கள் தெருவுக்கே ஊற்றுவோம். அதனால் 2 அண்டாவில் காய்ச்சி ஊற்றுவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி ஊற்றி அண்டாவில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுருவோம். அது நல்லா கொதித்த உடனே அரிசி போடுவோம். அதாவது நொய்யின்னு சொல்லுவாங்க, அதுதான் போடுவோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நொய்யி போடுறோம். நீங்களும் இந்த மாதிரி கூழ் ஊற்றுனீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அது கொஞ்சம் வெந்து வரணும். அது வெந்தோடனே தான் நம்ம கூழ் கரைச்சி வச்சுருக்க கூழை அதில் ஊற்றணும். இப்போ வெந்துருச்சு. இப்போ கூழ் கரைச்சி வச்சதை இப்போ ஊற்றுறோம். ஊற்றியில் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டிப்படாது. இல்லைன்னா கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கூழ் உருண்டையாக வந்துடும். அதனால் நம்ம ஊற்றையிலே அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கும் இல்லைன்னா. ஊற்றியாச்சு. இப்போ கிண்டி விட்டுருக்குறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு அது நல்லா வேகிற பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொதிக்க விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா அடி பிடிக்கும். அப்புறம் ஒரு மாதிரி தீர ஸ்மெல் வந்துடும். இப்போ வெந்துருச்சு. வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு லைட்டாக தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. இப்போ தான் இறக்கியாச்சு பாருங்கள். இறக்கி கொண்டு பூஜை ரூமில் வச்சுட்டோம். இப்போ அதை வச்சு பூஜை பண்ணி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.